ஜெய் ஸ்ரீராம். நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் பார்த்தீங்கன்னா 2026க்கான ராசி பலன்கள் இது எல்லாருமே நிறைய சேனலில் பார்த்துருப்பீங்க, நிறைய பார்த்து சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. நம்ம சேனலை ஏன் பார்க்கணும்? இது ஒரு காரணம் இருக்கா இல்லையா? இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்டு. ஒருவருடைய ஜாதகத்தில் வெற்றி குறிப்புகள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், இதை செஞ்சால் டெவலப் ஆவேன் இன்னொன்று பாருங்கள், நிறைய பேர் யோகி அவயோகிங்கிற விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, இது விஷயங்கள். அடுத்தது, ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய பேர், ஒரே வயதுடையவர்கள் நிறைய பேர், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குது, இவர்களுடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குது. நம்ம 2026 எப்போ பார்த்தாலும் பார்த்திங்கன்னா ஹாப்பி நியூ இயர்னு சொல்கிறோம். அந்த வருஷம் முடியும் போது என்னத்த ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சிலர் அந்த வெற்றி குறிப்புகளை கேட்டு வளர்ச்சி அடைவார்கள், சிலர் வெற்றி குறிப்புகளை கேட்காமல் அவர்களுடைய வாழ்க்கையில் பின்தங்கி போவாங்க. அதுக்கான ஒரு அருமையான வியூவர்ஷிப் தான் இப்போ நம்ம 2026 நால்வர் சென்று வந்த திருத்தலங்கள், வெற்றி பரிகாரங்கள், வாழ்வியல் பரிகாரங்கள் பற்றிய ஒரு அற்புதமான இந்த நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் இது கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம். மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் வரக்கூடிய ஒரு அற்புதமான இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வருஷம் முதல் முறையாக நம்ம நெக்ஸ்ட் ஜெனில் நான் பண்ணுறேன். 2026 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மிதுன ராசி அன்பர்களுக்கு, மிதுன ராசியில் பிறந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா குணங்கள், மற்றவர்களுக்கு உதவும் மனசு படைத்தவர்கள். இவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா உதவுற மனசு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயுமே ஒருத்தருக்கு உதவுற மனசு இருந்தாலே நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். மிதுன ராசிக்காரர்கள் சாதிக்க ஆசைப்படுவார்கள், ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. வியாபாரம் இந்த 2026 ரொம்ப நல்லாயிருக்கும். மனஸ்கவலைகள் நீங்கும். இந்த வருடம் நீங்கள் போகக்கூடிய ஒரு திருக்கோயில், இந்த வருடம் நீங்கள் போகக்கூடிய திருக்கோயில் அற்புதமான திருக்கோயில், திருப்புவனம் சரபேஸ்வரர். திருப்புவனம் சரபேஸ்வரர் கோவில்களுக்கெல்லாம் தலைமை பீடம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சரபேஸ்வரருங்கிற ஒரு தெய்வத்தை வணங்கினவன் வாழ்க்கையில் கீழே விலகவே மாட்டான். அது ஒரு காற்று ராசியில் இருக்கக்கூடியவர் வணங்கினால் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த வருஷம் சொல்லுங்கள் பார்க்கலாம். சார், ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சான் சார், திடீர்னு விட்டுட்டு போயிட்டான் சார். நிஜமா இல்லையா? நீங்கள் இந்த சரபேஸ்வரர், திருப்புவனம் சரபேஸ்வரர் தரிசனம் 100% உங்களுக்கு வெற்றியை தரும். அடுத்தது, உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல படிக்கணும்னு ஆசைப்படுற குழந்தைங்களுக்கு வாழ்வியல் பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறவங்க பென்சிலோ ரப்பரோ அல்லது ஏதோ ஒரு சின்னதாக உங்களால் முடிஞ்சதை ஒரு குழந்தைக்கு வாங்கி கொடுங்க. அது மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு வாழ்வியல் பரிகாரத்தின் மூலியமாக வெற்றியை தரும். அடுத்தது பாருங்கள், இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உயர் பதவி கிடைப்பதற்கு திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய புத பகவானை வணங்கி கொள்வது சிறப்பு. உண்மையாகவே சொல்கிறேன், மிதுன ராசிக்கு புதன் அற்புதமான பலன்களை சிறப்பாக செய்வார். அனைவருக்கும் எளிமையான பரிகாரங்கள். இந்த 12 மாதத்தில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வர முடியாதா? 2 மாதத்தில் போயிட்டு வர முடியாதா? ரொம்ப செலவு கம்மியாக இருக்கிற கோயில். அதிகபட்சம் இந்த கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை முடிஞ்சால் ஒரு தேங்காய் பழம் வச்சு சாமி கும்பிட்டு வாங்க. நிஜமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வரும். இதுவரை 3 பரிகாரங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலுக்கு நீங்கள் போகலை. வாழ்வியல் பரிகாரம், கோவில் திருத்தலம், இயற்கையான வழிமுறையில் ஏற்படக்கூடிய விமோச்சனங்கள், இதெல்லாம் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த 2026 நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் வருவதற்கு வாழ்த்துவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ். யாராக இருந்தாலும் தாராளமாக கீழே ஸ்க்ரோலில் போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் நல்ல ஒரு நிகழ்ச்சியில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர் மற்றும் கோவை. வணக்கம், வாழ்த்துக்கள்.